श्रीमात्रे नमः। परिणतिवतीं चतुर्धा पदवीं सुधियां समेत्य सौषुम्नीं पञ्चाशधर्मकल्पित पदशिल्पां त्वां नमामि कामाक्षि। परिणति वदीं चतुर्धा पदवीं सुधियां समेत्य सौषुम्नीं. திரும்பவும் குண்டலினி யோகம் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். குண்டலினி யோகம் அது எப்படி அதுல இருந்து எழும்புறது, சுஷும்னா நாடி அப்படிங்கறத டைரக்டா பார்த்துட்டு வந்தோம் இவ்வளவு நாள். குண்டலினி யோகம் அதுல இருந்து மெல்லிசா தாமரை தண்டில் உள்ள அந்த நூல் இழையை போல் மெல்லிசாக அந்த சுஷும்னா நாடி இருக்கும். அதன் வழியாக 6 சக்கரங்களின் வழியாக அது மேலே எழும்பும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த சுஷும்னா நாடிக்கு பிரபஞ்ச நிஷ்பிரபஞ்ச அதனுடைய தாட்டு அதப்படி இடா பிங்களான்னு 2 நாடி இருக்குமோ நம்ம முதுகெலும்புக்கு பக்கத்துல, அங்கதானே இருக்குன்னு சொல்றா இத. அதுக்கு நடுவுலதான் இந்த சுஷும்னா நாடி இருக்கும். இந்த சுஷும்னா நாடியில இந்த 6 சக்கரம் 6 கமலங்கள் ஒண்ணுத்துக்கு எவ்வளவு எதழ்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டே வந்தோம். இதுல ஒண்ணு ஒண்ணா அந்த அதுதான் ஆதாரம், மூலாதாரத்திலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஒண்ணா அத பாவிச்சுண்டு போகும். அப்படியே அது யோக நிலையில இருக்கிறவாளுக்கு அது அப்படியே கிராஸ் ஆகி போகிறதெல்லாம் அவ அதுல ஃபீல் ஆகி அப்படியே போவா. அந்த போகிறது அதுக்கு ஒரு மார்க்கம், அது ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்தை தான் சமேத்திய சௌஷும்னீம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு அதுக்கு என்ன சொல்றோம்னா சமய மார்க்கம்னு அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா இந்த யோகம் எல்லாம் நான் கத்துட்டது கிடையாது, படிச்சது கேட்டது தெரிஞ்சின்றது அவ்வளவுதான். அதுல எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுதான் இந்த நாடியில தான் நம்ம எதுல பார்த்தோமே, இது லலிதா சகஸ்ர நாமத்துல பார்த்த மாதிரி பரா பிரத்யக்ஷிதி ரூபா பஷ்யந்தி பரதேவதா மத்தியமா வைகரி ரூபான்னு நம்ம நாமங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். அதுல இருக்கிற அந்த நாமங்களை நம்ம சொல்லும் பொழுது உச்சரிக்கும் பொழுது அதுல இருந்து சப்தம் வருது, அதுல இருந்து உச்சரிக்கும் பொழுது சப்தங்கள் வருது. அப்ப பஞ்சாச தர்ண கல்பித என்ன சப்தங்கள்லாம் வருது. இப்ப பஞ்சாட்சரம் அப்படிங்கறத உச்சரிக்கும் பொழுது நாமா சிவாய அப்படின்னு சொல்லிட்டு வருது பாத்தீங்களா. அந்த மாதிரிதான் நாமங்களை உச்சரிக்கும் பொழுதும் ஒவ்வொரு நாமத்திலிருந்தும் சப்தங்கள் வெளிவருகிறது. அந்த மாதிரி சப்தங்கள் வெளிவரும் பொழுது அதனுடைய ரூபங்கள் தெரிகிறது. சப்தம் இல்லைன்னா மொழியே இல்லை, சத்தம் இல்லைன்னா மொழிங்கிறதே கிடையாது. இந்த மொழிங்கிறது கிடையாது. இந்த 4 விதமான ரூபங்கள் அதுல இருந்து வருது. கக ககா 4 ரூபம் வருதா, ஒண்ணுத்துலயும் பாப்பா பாபா மா. தமிழ்ல தான் ஒன்னே இருக்கும் சொல்லி அத்தனையுமே சான்ஸ்கிரிட்ல இருக்கு. அந்த சான்ஸ்கிரிட்ல உள்ள ஒரு எழுத்துக்கும் 4 ரூபங்கள் இருக்கு. அந்த 4 ரூபங்களை உச்சரிக்கும் பொழுது சத்தத்தில் தொனியில் வித்தியாசம் ஏற்படும் பொழுது அர்த்தங்களில் மாறுபாடுகள் ஏற்படும். அந்த மாறுபாடு ஏற்பட்டு நம்ம உச்சரிக்கும் பொழுது அது ஒரு மொழி. அந்த மொழி தான் உனக்கும் எனக்கும் கம்யூனிகேஷனை டெவலப் பண்றதுங்கிறார். அப்படி அந்த கருத்துக்கள் நம்ம ஷேர் பண்ணிப்போம். பேசும்பொழுது ஒருத்தருக்கு நாம அதை ஷேர் பண்ணிப்போம். இததான் வடமொழி எழுத்துக்கள், அதாவது ஹிந்திலேயாகட்டும் சான்ஸ்கிரிட்லயாகட்டும் நம்ம தமிழ் எழுத்துக்களை விட்டு அந்த மொழிக்கு நம்ம போனோம்னா அதுல 51 எழுத்துக்கள் இருக்கு அப்படிங்கிற பதஷில்பாம். இது என்ன பதத்தில் வருகிறது, அந்த பதம் என்ன, அதுதான் துவாம் நமாமி காமாட்சி. அந்த பதமாக இருக்கக்கூடிய காமாட்சியே உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன் நீங்க மூக்கர் சொல்றார். பட் அந்த பதங்கள் என்ன, 51த்துக்கும் இது என்ன பேரு அப்படிங்கறது இங்க அர்த்தத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொடுக்குறா. அதுக்கு அந்த எழுத்துக்கு மாத்ருகை, 51 எழுத்துக்களுக்கும் மாத்ருகை அப்படின்னு பேரு. அந்த பேரை கொண்டவளாக அம்பாள் இருக்கிறாள். அதனால மாத்ருகாவர்ண ரூபமாகவே, எழுத்துக்களின் ரூபமாகவே, எழுத்துக்களின் ரூபத்திலேயே எழுத்துக்களில் மந்திர வடிவமாக மந்திரம் மறைந்து பொதிந்துள்ளதாக அவள் காணப்படுகிறாள். மந்திரம் மறைந்து பொதிந்துள்ளதாக. இப்ப இது ரிலேட்டிவா நம்ம பார்த்துட்டே வரும். கரெக்டா நமக்கு கோயின்சைட் ஆகுது. லலிதா திருசதியில பஞ்சதசி மந்திரம் இருக்கு. 300 நாமாக்கள்ல அந்த மந்திரங்கள் சொல்லப்படுகிறது. அத பாராயணமா பண்ணும் பொழுது நாம பண்ணலாம். அதுக்குள்ள அந்த நாமத்துக்குள்ள எழுத்துக்கள் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறதுதான். அதே மாதிரி சௌந்தரிய லகரியிலையும் அந்த பாராயணம் பண்ணி ஸ்லோகங்களை பண்ணும்போது அதுக்குள்ள மந்திர தந்திரங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கு. பாராயணமாக நாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கு.
விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப வர்ண ரூபமாகவே, மாத்ருகா வர்ண ரூபமாகவே அம்பாள் எங்கு விளங்குகிறார். வர்ணம்னா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற மாத்ருகை அப்படின்னு பேரு அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த மாத்ருகா வர்ணங்கள் பதசில்பாம் அப்படின்னா பதங்களாக, பதம்னா வார்த்தைகள், வார்த்தைகளாக ஸ்டெப்ஸ் பதங்களாக நமக்கு அதுவே அம்பாளாகவும் விளங்குகிறது அப்படின்னு இந்த மூக்க கவி சொல்றார். அப்படி அம்பாளாக விளங்கக்கூடிய கம்பா நதிக்கரையில் விலகுகின்ற காமாட்சியே நமாமி காமாட்சி, உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அடுத்த ஸ்லோகம், ஆதிக்ஷண் மம குருடாத் ஆதிக்ஷாந்தாக்ஷராத்மிகாம் வித்யாம் ஸ்வாதிஷ்ட சாபதண்டாம் நேதிஷ்டமேவ காமபீடகதாம். ஆதிக்ஷண் மம குருடாத் ஆதிக்ஷாந்தா க்ஷராத்மிகாம் வித்யாம். இப்ப முன்னாடி சொன்னோம்ல போன ஸ்லோகத்துல 51 எழுத்துக்கள் வடமொழியில் இருக்கிறது. இதுல என்ன சொல்றார், இன்னும் கொஞ்சம் விவரமாக அகாரம் முதல் ஷகாரம் வரை. அப்ப அந்த 51 எழுத்துக்கள்ங்கிறது எங்கேந்து ஆரம்பிச்சு எங்க முடியுது அப்படின்னு பார்த்தா, அகாரம் முதல் ஆரம்பிக்கிறோம்ல, அப்ப அதுல இருந்து ஆரம்பிச்சு ஷால வந்து முடியுது. அப்படி முடியக்கூடிய 51 எழுத்துக்கள் தேவியின் வடிவம். ஆதிக்ஷன் மம குருடாத்து ஆதிக்ஷாந்தா க்ஷராத்மிகாம், அதுதான் அது எல்லாமே தேவியின் வடிவமாக வித்யாம் அப்படின்னு கொடுக்கிறார். அதுதான் அந்த ஸ்ரீவித்யை அப்படிங்கறத கொண்டு வரார். அந்த ஸ்ரீவித்யில் மாத்ருகாவர்ணம்னு போன ஸ்லோகத்துல சொன்னோமோ இல்லையோ, அதையே இந்த ஸ்லோகத்திலையும் சொல்றார். ஸ்ரீவித்யில் மாத்ருகாவர்ண ரூபியாக அம்பாள் இருக்கிறாள். அப்படி இருந்து அவள் போற்றப்படுகிறாள், யோகிகளால் போற்றப்படுகிறாள். ஸ்ரீவித்யா ஸ்வரூபத்தில் உள்ள அம்பாளாகவே இவள் இருப்பதால் அவள் எல்லோராலும் போற்றப்படுகிறாள். அப்போ இந்த ஸ்ரீவித்யில என்னத்த முக்கியமா சொல்றார்? ஸ்ரீவித்யா 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 பஞ்சதசி எப்படின்னு நம்ம சொல்றோம். நமக்கு என்னன்னு தெரியல, தெரியாதப்ப அதுல என்ன மகிமைய சொல்றார் அப்படிங்கறத இங்க சொல்றது என்னன்னா, குருவின் மகிமையை. ஸ்ரீவித்யாவில் குருவின் முக்கியத்துவத்தை பத்தி ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். சுவாதிஷ்ட சாப தண்டாம், தண்டனிட்டு நமஸ்காரம் அப்படின்னு நம்ம சொல்வோம். என்னன்னா, இந்த ஸ்ரீவித்யை எடுத்து கொடுத்தவர் உனக்கு ஒரு குரு, அவர்கிட்ட உபதேசம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அந்த உபதேசத்தை பெற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம்தான் நாமாவளியாக சொல்லலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த உபதேசத்தை ஒரு குருவானவர் உனக்கு செய்கிறார் என்றால் அந்த குருவன் எங்க பார்த்தாலும் தண்டனிட்டு நமஸ்காரம் தான். எங்கு நீ அந்த குருவை பார்த்தாயானாலும் உடனே அவரை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தல் வேண்டும் அப்படிங்கிறது முதல்ல குருவுக்கு பிரதானம். இது குருவுக்கு மிகவும் பிரதானமான வித்தியை. அவருக்கு நமஸ்காரம் பண்ணணுங்கிறது நியதிங்கிறார். நியதி அப்படின்னு சொல்றார் மூக்க கவி. இன்னும் நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் நிறைய பேர் எல்லா சுவாமிகளுமே அதை பத்தி சொல்லிட்டு தான் இருக்கா. நமக்கு முக்கியமா தெரிஞ்சது உடனே ஒரு நமஸ்காரம். அதை நீ கட்டாயமாக நமஸ்காரம் பண்ணவே வேண்டும் அப்படின்னு. இதை ரொம்ப சிம்பிளா நான் பல தடவை இது வேற ஏதோ இடங்கள்ல எல்லாமும் உங்களுக்கே நான் இதை உதாரணமா சொல்லி இருக்கேன். எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பிடித்த ஒரு விஷயம், ரொம்ப ஈஸியா எல்லாருக்கும் மனசுல போய் உட்காரும். தமிழ்ல திருக்குறள் மாதிரி ஹிந்தியில கபீருடைய தோகை. இது மத்தியமா குழந்தைகள் எல்லாம் படிக்க வச்சவாளோ மத்தியமா படிச்சவாளோ இது நன்னா தெரிஞ்சிருக்கும். இது ஒரு மனப்பாடமான கபீரோட தோகை. குரு கோவிந்த தோவு கடே காக்கே லாகாம் பாய் குரு பரிஹாரி குரு ஆப்புனே கோவிந்த தியோ பதாய் அப்படிங்கிறது அவருடைய தோகை. அதே திருக்குறள் மாதிரி ரெண்டே வரிதான். குரு கோவிந்த தோவு கடே, குருவும் கோவிந்தனும் 2 பேரும் வந்து நின்றார்களே யானால், குரு கோவிந்த தோவு கடே காக்கே லாகம் பாய், நீ யாரை நமஸ்கரிப்பாய்? அதுதான் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் லைனுக்கு. நீ யாரை காக்கே லாகம் பாய் பலிஹாரி குரு ஆப்புனே. அவன் பதில் சொன்னான். அவரு கபீர் பதில் சொல்றார், நான் முதலில் குருவைத்தான் வணங்குவேன். ஏண்டா சுவாமியும் நிக்கிறது, கோவிந்தரும் நிக்கிறான், குருவும் நிக்கிறாரு. கோவிந்தரே நிக்கும் பொழுது நீ எதுக்கு குருவை நமஸ்காரம் பண்ற அப்படின்னு ஒருவன் என்னை கேட்டால், பலிஹாரி குரு ஆப்புனே கோவிந்த தியோபதாய், இவன் கோவிந்தன் என்று எனக்கு காண்பித்ததே இந்த குருதான். இல்லன்னா கோவிந்தன் எனக்கு எப்படி தெரியும்? அது யாரோ எவனோ ஒருத்தன் குருவோட வந்திருக்கான் அப்படின்னு தானே எனக்கு தெரியும்.
எனக்கு இவர் பகவான், இவர் கோவிந்தன் என்று காண்பித்ததே அந்த குரு. அந்த தத்துவத்தை தான், அதேதான் இந்த தத்துவத்தை தான் அவர் அங்க தோகையில கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதை சொன்னேன். அததான் மூக்க கவியும் இந்த இடத்துல சொல்லும் பொழுது நமக்கு அது ஞாபகத்துக்கு வருது. குருவைப்பா உனக்கு அந்த மந்திரத்தை ஸ்ரீவித்யை இது காமாட்சி இதில் அடங்கி இருக்கிறாள் அப்படிங்கறத தத்துவத்தை உனக்கு உணர்த்தியது அந்த குரு. அதனால அந்த குருவை எங்க நீ பாக்குறியோ ஒழுங்கு நமஸ்காரம் பண்ணு. சிம்பிள். இப்ப தேவி காமாட்சி ஸ்ரீவித்யா ஸ்வரூபிணியாக எங்க இருக்கா? சுவாதிஷ்ட சாப தண்டம் நமஸ்காரம் பண்ணிடு. நேதிஷ்டாம் ஏவ காம பீட்டகதாம். யார எதுக்காக பண்ற நீ? காமகோட்டி பீட்டத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி ஸ்ரீவித்யா ஸ்வரூபிணியாக இருக்கிறாள் என்பதை சொன்னவரே அந்த குரு. அதனால் அவகிட்ட அவ்வளவு அற்புதமா நெருங்க முடியறப்போ இதுக்கு வழி காமிச்சு கொடுத்தது அந்த குருன்னு சொல்லி எங்க அவரை பார்த்தாலும் அவருடைய பரம கிருபையால் தான் தெரிஞ்சிட்டேன்னு சொல்லி அவரை நமஸ்கரித்தல் வேண்டும்னு மூக்காச்சாரியார் உருகி உருகி இந்த ஸ்லோகத்துல குருவினுடைய மகத்துவத்தை பத்தி ரொம்ப அற்புதமாக இந்த ஸ்லோகத்தை சொல்லி இருக்கார். துஷ்யாமி ஹர்ஷித ஸ்மர சாசனயா காஞ்சிபுர கிருதாசனயா ஸ்வாசனயா சகல ஜகத் பாசனயா கலித சம்பராசனயா. துஷ்யாமி ஹர்ஷித ஸ்மர சாசனயா. ஹர்ஷித ஸ்மர, ஸ்மரனா ஸ்மர, ஹர்ஷித ஸ்மரனா சந்தோஷம். ஹர்ஷிதனா சந்தோஷம், சந்தோஷம் அடைய செய்தல். யார் சந்தோஷம் அடைய செய்கிறார்? யாரை? காமாட்சி சந்தோஷம் அடைய செய்கிறாள். யாரை? பரமேஸ்வரனை. அந்த பரமேஸ்வரன் யார்? துஷ்யாமி ஸ்மர சாசனையா. யாருக்கு துஷ்டனாக? யார் பரமேஸ்வரனின் துஷ்டன்? பரமேஸ்வரனுக்கு எதிரி யார்? காமன். காமனை மன்மதனை அடக்கிய பரமேஸ்வரன். அப்ப முதல்ல பரமேஸ்வரன் எரிச்ச பார்த்த மட்டும்தான் பேசுறாங்க. மன்மதனை அடக்கினவர் அப்படின்னு அந்த பரமேஸ்வரனை சந்தோஷப்படுத்தினா இந்த ஸ்ரீவித்யா ஸ்வரூபிணியான காமாட்சி அப்படின்னு தான் முதல்ல ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் சாசனையா காஞ்சிபுர கிருதாசனையா. அந்த காஞ்சிபுரத்தில் கிருதாசனையா நன்றி உடையவளாக அவள் இருக்கிறாள். யாருக்கு? அதே மன்மதனுக்கு. என்ன காரணம்? அவளே அந்த மன்மதனை உயிர்ப்பித்தாள். அதன் காரணமாக நன்றி உடையவர், மன்மதனுக்கு நன்றி உடையவர். மன்மதன் நன்றி செலுத்தும் வகையில் காமாட்சி அந்த இடத்தில் இருக்கிறாள். உயிர்ப்பித்ததோடு இல்லாமல் ஸ்ருங்கார ரசத்தை அவனுக்கு போதிக்கவும் ஏற்கனவே அவன் அதுலதான் நிபுணன். இன்னும் மேற்கொண்டு அவள் டீச்சரா இருந்து அவனுக்கு உபதேசம் செய்கிறாள். சுவாசனையா சகல ஜகத். இந்த ஜகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் எல்லாருடைய கோரிக்கைகளையும் உபாசனையா, அதெல்லாம் பாசனையா எல்லாத்தையும் அவள் பூர்த்தி செய்பவளாக, காலித சம்பராசனையா பூர்த்தி செய்து எல்லாருடைய கோரிக்கைகளையும் பூர்த்தி செய்து அவளை மகிழ்விப்பவளாக காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த காமாட்சியை நான் நமஸ்கரிக்கிறேன், அவளை பார்த்து தியானிக்கிறேன், அவளை பார்த்து நான் ஆனந்தமடைகிறேன்னு சொல்லி மூக்கர் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டார். பிரேமவதி கம்பாய ஸ்தேமவதி யதி மனசுபோமவதி சாமவதி நித்யகிரா சோமவதி சிரசி பாதி ஹைமவதி. பிரேமவதி கம்பாயாம். கம்பாயாம் கம்பா நதி கரையில், எல்லாருக்கும் தெரியும் கம்பா நதி தீரத்தில். கம்பா நதி தீரத்தில் பிரேமவதி ரொம்ப அன்போட உலாவிட்டு இருக்கா, பிரேமையோட உலாவிட்டு இருக்கா, வாத்சல்யோட உலாவிட்டு இருக்கா. நீ எந்த பார்வையில் பார்க்கிறாளோ அந்த பார்வை. அதனால்தான் 3 அர்த்தம் சொன்னேன். பிரேமை, அன்பு, வாத்சல்யம், என்ன வேணா எடுத்துக்கோ. அந்த பார்வையோட நீ பாக்கிற, அப்படி உன்னையும் அவள் பார்த்து கொண்டு அந்த கருணா கடாட்சத்தோடு அங்கு உலவிக் கொண்டிருக்கிறாள். அப்படி உலவிக் கொண்டிருப்பவள் என்ன பண்ணிட்டு இருக்கா? அவளுடைய அலங்காரம் எப்படி இருக்கு? சோமவதி சிரசி பாதி ஹைமவதி. சோமவதி, சோமன்னாக்க யாரு? சந்திரன். பிறைச்சந்திரனை தலையில் சூடிக்கொண்டு, அந்த பிறைச்சந்திரனை தலையில் சூடி, சிரசி பிரேமவதி சிரசி, சிரசின தலையில் சூடிக்கொண்டு பாதி ஹைமவதி. பாதி அப்படின்னாக்க ஹிமவான், ஹிமகிரி,
பர்வத ராஜகுமாரி, ஹிமகிரி தனையே அப்படின்னு எடுத்துக்கலாம், பர்வத ராஜகுமாரின்னு எடுத்துக்கலாம், மலையரசன் மகள்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி இருக்கக்கூடியவளின் பெயர் இந்த இடத்துல அவளுக்கு பேர் இங்க காமாட்சின்னு கொடுக்கல, ஹைமவதின்னு கொடுத்துட்டார். ஏன்னா ஹிமவானின் மகள் அப்படிங்கிறதுனால ஹைமவதி அப்படிங்கிற நாமாவை அவளுக்கு இந்த இடத்துல கொடுத்திருக்கார். ஹைமவதிங்கிற ஒரு ஸ்பெஷல் பேர் அவளுக்குன்னு சொல்றார். அந்த பேரை தாங்கி கொண்டு அவ எங்க இருக்கா? கம்பா நதிக்கரையில் உலாவிக் கொண்டிருக்கிறாள், ரொம்ப அன்புடன். அந்த அன்போட உலாவிக் கொண்டிருப்பவள் என்ன பண்றா? சாமவதி நித்தியகிரா, நித்தியம் நித்தியம் உட்கார்ந்து இருக்கா, உலாவின் இருக்கா. உலாவின் இருக்கிறவ சாமவதி நித்தியகிரா, நித்தியமாக சில பேர் மனசுல இருக்காளாம். நித்தியமாக எப்பொழுதும் சில பேரின் மனதில் இருக்கிறாள். யாருடைய மனசுல இருக்கா அப்படின்னு பார்த்தா ஸ்தேமவதி யதி மனசு பூமவதி. யதி மனசு, யதிகளின் மனதில். யார் அந்த யதி அப்படின்னா யோகிகள், முனிவர்களை போல யதிகள் அப்படின்னா மோட்ச பாதையில் வழி நடந்து செல்பவர்கள். அப்படிப்பட்டவர்களின் மனதில் பூமவதி அப்படின்னா அவர்களினுடைய மனதில் இவள் வீற்றிருக்கிறாள். அப்படின்னா எந்த இடத்திலும் அடிவற்றவளான, நித்தியம் வாசம் செய்யக்கூடியவளான அந்த தேவி வேதங்களால் புகழப்படுகிறாள். வேதங்கள் சொல்லிதான் இவ யாருன்னு நமக்கு தெரியுது இல்லையா? அந்த வேதங்களால் புகழப்படுபவள், எல்லா உலகங்களிலுமே நிறைந்து காணப்படுபவள். அப்படிப்பட்டவளான வேதங்களால் புகழக்கூடிய கம்பா நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலா இதுல ஹைமவதியின் பெயரை தாங்கிய காமாட்சி, உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு முககவி இந்த ஸ்லோகத்துல சொல்றார். கௌதுகின கம்பயம் கௌஷுமச்சாபேன கீலிதேனாந்தஹ குலதைவதேன மஹதா குர்மலமுத்ராம் துனோதுனஃ பிரதிபா. கௌதுகினா கம்பாயாம் கௌஷுமச்சாபேன கீலிதானாந்தஹ. சரி, நம்ம மனசுக்குள்ள சஞ்சலமான புத்தி இல்லாமல் பக்திங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கணும். யாரொருவனின் மனதில் பக்தியாகப்பட்டது கொஞ்சம் கூட இங்கேயும் அங்கேயும் விலகாமல் ஸ்ட்ராங்கா இருக்கோ, யாருடைய மனதில் ஸ்ட்ராங்கா இருக்கோ, அப்படி ஒரு இருந்தால் அவ உலகத்தினுடைய உலகியல் இன்பங்கள் இதையெல்லாம் தவிர்த்து அப்படி இருக்கக்கூடியவா, இதெல்லாம் இருந்து ஸ்ட்ராங்கா இருந்தா இவ அவளுக்கு என்ன பண்றா? ஞானத்தை அளிக்கிறாள். அவளுக்கு ஞானத்தை அளிக்கிறாள். எப்படி அளிக்கிறா அப்படின்னு பார்த்தா, குலதெய்வத்தேன மகசா, அது இருக்கட்டும். குட்மலமுத்ராம் துனோது நஃப்ரதிபா. அவ என்ன பண்றா அப்படின்னா, ஏற்கனவே அவ எண்ணத்தெல்லாம் தாங்கிட்டு இருக்கா. போன ஸ்லோகத்துல சொல்லியாச்சு, தலையில சந்திரப்பிரையோட அலங்காரத்தோட அவள் இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பாச அங்குசத்தை எல்லாம் கையில தாங்கிட்டு இருக்கா இல்லையா? கரும்பு வில், புஷ்ப பானம் இதெல்லாம் தாங்கிட்டு இருக்கா. இதையெல்லாம் தாங்கி கொண்டுள்ளவள் போனதிலேயே கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்கிறாள்னு சொல்லியாச்சு. அப்படி கோரிக்கைகளை எப்படி நிறைவேற்றி கொடுக்கிறாள் அப்படின்னா, அந்த புஷ்ப பானத்தால் தன் கரும்பு வில்லை வைத்துக் கொண்டு அந்த புஷ்ப பானத்தின் மூலமாக நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்கும் அவளை குலதெய்வத்தேன மகதா, அவரவர்களினுடைய குடும்பத்திற்கு குலதெய்வமாக நாம் ஏற்றுக்கொள்ள நமக்கு அவள் அருள் புரிகிறாள் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல சொல்றார் முககவி. யூனாகேனாபி மிலத் தேகாஸ்வாக சகயதிலகேன சஹகார மூல தேசே சம்வித்ரூபா குடும்பினி ரமதே. ரமதேன்னா ரமிக்கிறது, குடும்பினி ரமதேன்னா குடும்பத்தோட ரமித்தல். ரமித்தல்னா சந்தோஷமாய் இருத்தல். சரி, எங்க இருக்கா, என்ன காரணம், அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். யூனா கேனாபி மிலது தேகாஸ்வாகா சகாயத்திலகேன. ஸ்வாஹா என்பது யார்? ஸ்வாஹா 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 அப்படின்ற வார்த்தையை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேருக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். அந்த சில பேருக்காக நிறைய பேர் தெரிஞ்சிட்டவா திருப்பி அதை கேட்டுக்கோங்க, தெரியாதவா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்வாஹா என்பது யார் அப்படின்னா அக்னி தேவனின் மனைவி. நம்ம ஒரு முறையும் யாகம் செய்யும் பொழுது அதுல ஸ்வாஹா மந்திரங்களை எல்லாம் சொல்லி ஸ்வாஹா ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிதான் நம்ம நெய்யை அதுல போடும் பொழுது அக்னி ஜுவாலை எழுந்து
வருது. நம்ம அதுல அந்த அக்னியில தேவையானதெல்லாம் ஒண்ணு ஒன்னா போட்டு இருப்போம். அதெல்லாம் எல்லாரும் நிறைய வாத்தியார்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பா. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமே. இந்த ஸ்வாகாங்கிற விஷயத்திற்காக இதை நான் இப்போது சொன்னேன். ஏன்னா அக்னி தேவனின் மனைவி, அவள் பெயரை சொல்லி சொல்றமே, அக்னியில போடுறமே அப்படின்னு நினைக்க கூடாது. எந்த ஒரு காரியமுமே மனைவி இல்லாமல் பூர்த்தி பெறாது. மனைவி இல்லாமல் ஏதாவது ஒரு காரியத்தை செய்தாயானால் அது செயல்பாட்டில் வராது. ரெண்டு பக்கமுமே தான். கணவன் இல்லாமல் ஒரு மனைவி தனித்திருந்து எதையும் செய்ய முடியாது. அதே மாதிரி ஒரு மனைவி இல்லாமல் கணவனுக்கும் எதுவும் முடியாது அப்படிங்கிறது ரெண்டு பக்கமுமே உரித்தானதுதான். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ராமர் அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு நினைக்கும் போது சீதாதேவி இல்லாமல் பண்ண முடியாதுன்னு எவ்வளவு பெரிய சர்ச்சை வந்து அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் கிடைச்சதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை நான் இப்ப டச் பண்ண விரும்பல. அத மாதிரி இங்க அக்னி தேவனினுடைய மனைவியான ஸ்வாஹா. இப்ப இதுல அப்படியே அதை உல்டாவா சொல்றார். தேகா ஸ்வாஹா சகாய திலகேன. ஸ்வாஹா சகாய, ஸ்வாஹாவின் சகாயன் யார்? அந்த ஸ்வாஹாவின் கணவன் அக்னி. அக்னியை திலகமாக நெற்றியில் இட்டு கொண்டவன். அப்ப திலகமா, அக்னி திலகமா இருக்கிறதுங்கிறது யாருக்கு? பரமேஸ்வரன். எப்படி கொண்டு போறாரு வார்த்தைய. அப்ப பரமேஸ்வரனின் நெற்றிக்கண் என்ன? அவரது வந்து அக்னி. அக்னி. அதனால்தான் அப்படி நெற்றிக்கண் திறந்த உடனே அப்படியே பஸ்மமாறான் இது காமன். அப்ப அவருடைய கண் அக்னி. அப்போ ஸ்வாகாவின் கணவனான அக்னியை நெற்றியில் திலகமாக இட்டு கொண்டவர். நெற்றியை திலகமாக இட்டுண்டவர், தாங்கி கொண்டவர் அப்படிங்கிற வார்த்தையை தான் இங்க போடுறார். அந்த தேகத்தை தாங்கி கொண்டவர் அந்த ஈசன், அந்த பரமேஸ்வரனோடு. அப்போ எங்க குடும்பினி ரமே, அந்த பரமேஸ்வரனோடு சிவ குடும்பினியாக இவள் சந்தோஷமாக இருக்கிறாள். எங்க இருக்கா? காஞ்சிபுரத்தில் ஒரு மாமரத்தடியில். யூனா கேனாபி மிலத்து. சககார மூல தேசமே எது? காஞ்சிபுரம். எந்த இடத்துல? ஒரு மாமரத்தின் அடியில் ஏகாம்பரநாதராக சிவ குடும்பினியாக அங்கு குடும்பத்தோடு ரமிக்கிறாள்னா சந்தோஷமாக நமக்கு தரிசனம் கொடுக்கிறாள்னு அர்த்தம். நமக்கு தரிசனம் கொடுத்து கொண்டு இருக்கிறாள். அந்த ஈசனோடு சேர்ந்து காமாட்சியானவள் ஏகாம்பரநாதனோடு மாமரத்தின் அடியில் காஞ்சிபுரத்தில் நமக்கு தரிசனம் கொடுத்து கொண்டு இருக்கிறாள். அவளை நாம் நமஸ்கரிப்போம்னு சொல்லி இந்த 6வது ஸ்லோகத்திலையும் மூக்க கவி நமக்கு இந்த இடத்துல முடிக்கிறார். நாமும் அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அதையே மனக்கண்ணால் நினைத்துக் கொண்டு இன்றைய கிளாஸை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நமஹா.